Hey guys, this is educational dope. Get doped with education. So disclaimer போட்டுறோம், this video is only for educational purpose, not for any mischievous activities. So இன்னைக்கு நம்ம டாபிக் ஹேக்கிங் கற்றுக்க போகிறோம். ஸோ #1 termux basic commands. termuxல பேசிக்ஸ் திங்ஸ் தெரிஞ்சால் தான் லேர்ன் பண்ண முடியும், ஃபுல்லாக ஹேக்கர் ஆக முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்னு கற்றுப்போம். ஸோ guys, this is the termux. ஸோ டர்மக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸை மட்டும் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே வந்தோடனே இன்ஸ்டாலிங் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாலிங்க்கு அப்புறம் ஏபிடி அப்டேட் அப்படிங்கிற கமாண்டை போடுவோம். நெட்டை கணக்கில் வச்சுருக்கோங்க. ஏபிடி அப்டேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்போட அப்டேட் ஆகும். இதுதான் ஏபிடி அப்டேட். இது நம்ம வீடியோஸ் நடுவில் எப்போ போடுறோமோ அப்போ போடலாம். ஏபிடி அப்கிரேட் இது இதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணணும் அதோட லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு. ஸோ ஓகே, கிளியருங்கிறது இப்படி கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ ஏபிடி அப்கிரேட் கிளியர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இதில் ஒரு ஸ்டோரேஜ் செட்டப் பண்ணோம். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எல்எஸ்னால் என்னன்னாக்கா அங்கே இருக்கிற டேரக்டரி ஃபைல்ஸ் ஷோ பண்ணோம். அதுக்கு தான் எல்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம termux setup storage அப்படி யூஸ் பண்ணோம்னாக்கா என்டர் அடித்தோம்னாக்கா ஒரு இது கேட்கும், அலோவ் அப்படின்னு கேட்கும். அலோவ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் டினை அலோவ்ன்ட்டு. அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. எல்எஸ்ங்கிறது என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு சிடி அப்படிங்கிற கமாண்ட் எதுக்குனாக்கா டேரக்டரி ஓப்பன் பண்ணுறதுக்கு. சிடி ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், ஸ்டோரேஜுங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணும். இப்போ எல்எஸ் கொடுங்க பாருங்க, இத்தனை இருக்குது. இதெல்லாம் என்னன்னாக்கா நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ், மெயினான ஃபைல்ஸ் மட்டும் இந்த இடத்துல காட்டும். ஸோ இதுலேருந்து பேக் வரணும்னா சிடி டாட் அப்படின்னு கொடுத்தோம்னா பேக் வந்துடும். இப்போ திருப்பி எல்எஸ் கொடுக்குறேன் பாருங்கள், ஸ்டோரேஜ். ஓகேவா, சிடி எல்எஸ் பார்த்தோம். இப்போ பிடபிள்யூடி இந்த கமாண்ட் எதுக்குனாக்கா நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த பாத்தில் இருக்கோம். டேட்டா com.termux ஃபைல்ஸ் ஹோமில் இருக்கோம். ஹோம் தான் நமக்கு காலி லினக்ஸில் ரூட் இப்படி இந்த இடத்துல ஹோம் மாதிரி. ஓகேவா, இப்போ mkdir அப்படிங்கிற கமாண்ட் பார்க்க போகிறோம். mkdirனா மேக் டைரக்டரினா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும்னா இப்போ mkdir எஜுகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு ஃபோல்டரை ஒரு ஃபைலை ஒரு இடத்துல நீங்கள் இடத்துக்கு மூவ் பண்ணணுன்னா எம்வி அந்த ஃபைல் எஜுகேஷன் அப்படி கொடுத்துட்டு ஸ்லாஷ் சிம்பிள் ஹோமுன்னு கொடுக்குறேன். ஹோமில் சேவ் பண்ணணுன்னா இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஃபுல் கேப்ஸில் இருக்கணும். ஆர் த சேம் ஃபைல். நான் ஆல்ரெடி ஹோமில் தான் இருக்குது. ஹோம்லேருந்து எடுத்து ஹோம்க்கே மூவ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கன்னா இப்போ எம்வி எஜுகேஷன் ஸ்லாஷ் $home ஸ்லாஷ் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா இங்கே இருக்காது. இதே சிடி ஸ்டோரேஜ் எல்எஸ் இங்கே எஜுகேஷன் வந்துடுச்சு. ஸோ இது மூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பேசிக்கான இது. இப்போ கிளியர் கொடுத்துடலாம். இப்போது சில திங்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அது பேசிக்கான திங்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். டூல்ஸை ரன் பண்ணுறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏபிடி இன்ஸ்டால் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம்னா பிகேஜி இன்ஸ்டால்னா ஏபிடி இன்ஸ்டால் கொடுத்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிட் எஸ்ன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நமக்கு இப்போது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு வீடியோ ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்தது ஏபிடி இன்ஸ்டால் பைத்தான் அப்படின்னு கொடுங்க. அடுத்தது இது டவுன்லோட் பண்ணணும். எஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஏபிடி இன்ஸ்டால் பைத்தான் 2. சிலதுக்கு பைத்தான் யூஸ் பண்ணுவோம், சிலதுக்கு பைத்தான் 2 யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிடி
இன்ஸ்டால் figlet. இந்த figlet வந்து ஒரு ஃபன்னி திங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு உங்கள் எடுத்தோடனே டெர்மக்ஸ்குள்ளே வந்தோடனே உங்கள் பேரை காட்டுறது, ஒரு செட்டிங் ஃபார்மேட்காக. அதுக்கப்புறம் apt install nano. நானோ என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் உங்கள் வந்துட்டு ஃபாண்ட்டை வந்துட்டு இந்த ஃபாண்ட் ஸ்டைலை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்மளோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன கற்றுக்கிட்டோன்ற கமெண்ட்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நம்ம ஃபிஷிங் ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷிங்கில் ஃபஸ்ட் ஸ்டெப்பே இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணுறது. ஸோ அதை பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ காய்ஸ், நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கெட் டோப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிஷிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ காய்ஸ்.